இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் வந்து காந்தா. மூவி ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். படத்தோட லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் வந்து ஒரு ஸ்டூடியோவில் வந்து ஒரு கொலை ஒன்று நடக்குது. அதுக்கப்புறம் சமுத்திரக்கனி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயான்ற கேரக்டரில் மிகப்பெரிய ஒரு டைரக்டராக இருக்கார். டிகே மகாதேவன்ற கேரக்டரை வந்து துல்கர் சர்மா வந்து ஒரு சினிமா ஆக்டராக ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாராக அந்த படத்தில் வர்றாரு. பாக்கியஸ்ரீ அவங்க தான் வந்து குமாரின்ற கேரக்டரில் வந்து ஹீரோயினாக அந்த படத்தில் வராங்க. ராணா வந்து இந்த படத்தில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்காரு. கதைக்களம் வந்து 1950களில் நடக்கிற மாதிரி தான் கதைக்களம் ஆரம்பிக்குது. சமுத்திரகனி தான் வந்து டிகே மகாதேவன்ற கேரக்டர் துல்கர் சர்மானை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நடிப்பு சொல்லி கொடுத்து எல்லாமே ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நடிப்பு சொல்லி கொடுத்து எல்லாமே இது பண்ணுறாரு. அப்புறம் அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு ஈகோ கிளாஷ்னால 2 பேரும் பிரிஞ்சிடறாங்க. சாந்தான்ற ஒரு பேய் படத்தை வந்து சமுத்திரக்கனி வந்து டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. அப்போ வந்து ஒரு ஹீரோயினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. குமாரின்ற கேரக்டர் வந்து பாக்கியஸ்ரீ பண்ணிக்காங்க. அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்போ வந்து துல்கர் சல்மான் ஹீரோவாக நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே நடந்த அந்த ஈகோனால அந்த படம் வந்து பாதியிலே வந்து ட்ராப் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சாங்களா, அந்த கொலையை யார் பண்ணது, அதுதான் அந்த படத்தோட லைன். இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்குள்ளே நடக்கிற அந்த ஈகோ கிளாஷ், லவ் ட்ராக், இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இந்த படம் மூவ் ஆகுது. சமுத்திரகனியும் துல்கர் சல்மானோட ஆக்டிங் வந்து இப்போ போட்டு நடிச்சிருக்காங்க. அவ்வளோ எக்ஸலண்ட்டாக அந்த ஈகோ கிளாஷ் அவங்க 2 பேர்த்துக்குள்ளே வர்றது வந்து ரொம்ப சூப்பராக, அவங்க ஆக்டிங் வந்து பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. பாக்கியஸ்ரீ அவங்களோட நடிப்பு அந்த கதாபாத்திரத்துக்கு அவ்வளோ பொருத்தமாக இருந்தாங்க. குமாரின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அவ்வளோ எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அந்த ரோலுக்கு அவ்வளோ பொருத்தமாக சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேரோட கேரக்டர் தான் மூவ் ஆகுது. அங்கங்கே வந்து படம் வந்து இந்த ஈகோ கிளாஷ்னால கொஞ்சம் படம் லேக் ஆக தான் செய்யுது. நிறைய ரிப்பீட்டடாக அதிகமாக அந்த ஈகோ கிளாஸ் சீன்ஸ் இருந்ததோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும். அந்த இன்டர்வல் சீனில் தான் யார் இறந்தான்றது வந்து ரிவீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா டோட்டலி கான்ட்ராஸ்ட்டாக வேறு மாதிரி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் சீனாக இருக்குது. ஒரு ஸ்டூடியோக்குள்ளேயே மொத்த படமே செகண்ட் ஹாஃப் வந்து முடிச்சிடுறாங்க. ராணா தான் வந்து அந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்னால் வந்து ஒரு சர்ப்ரைஸாவோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நார்மலான இன்வெஸ்டிகேஷனாக தான் இருந்தது. ஆனால் பெருசாக போர் அடிக்கலை. ஒரு மாதிரி நீட்டான ஒரு இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி தான் போச்சு செகண்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் அந்த கொலையை யார் பண்ணால் என்ன விஷயங்கள் அது எல்லாமே ரிவீல் ஆகிறப்போ கடைசியாக துல்கர் சல்மானோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸில் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது. அதுவும் மிரருக்கு முன்னாடி அவர் வந்து அழுகிற சீனாக இருக்கட்டும், அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், ரொம்ப சூப்பராகவே இருந்தது. கண்டிப்பாக கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று விஷயம் இருக்குது. இந்த படம் வந்து 1950களில் நடக்கிற மாதிரி கதைக்களம் ஆரம்பிக்குது. படம் வந்து 2.25 மணி நேரம் அந்த படம் மூவ் ஆகுது. ஆனால் பெருசாக இந்த படம் வந்து எந்த இடத்துலையும் போர் அடிக்கலை. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஈகோ கிளாஸ் சீன்ஸ் அதிகமாக இருந்த மாதிரி தெரிஞ்சது. அது இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி இருந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரேசியாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக மூவ் ஆனது. இந்த படத்தில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்காக இருக்கட்டும், எல்லாமே அந்த கதைக்களத்தோட ரொம்ப சூப்பராகவே பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இருந்தது. பாடல்கள் வந்து கண்மணின்ற ஒரு பாட்டு வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. மெலோடி சாங்ஸ் எல்லாமே கேட்குற மாதிரி எல்லாமே நல்லா தான் இருந்தது. முக்கியமாக அந்த படம் வந்து கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், டெக்னிக்கலாக அந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். அதை தாண்டி இந்த படம் வந்து 3 பேர் தான், துல்கர் சல்மான், சமுத்திரகனி, பாக்கியஸ்ரீ, அவங்க 3 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்ட் பண்ணுது. ராணா வந்து ஒரு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா பண்ணியிருந்தார். நிழல்கள் ரவி, வையாபுரி, காயத்ரி வந்து துல்கர் சல்மானோட ஒய்ஃபாக வராங்க. எல்லாருமே கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு வந்து ரன்னிங் டைம் ஒரு பிரச்சனை தான், இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்திருக்கலாம். ஓவராலாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம். நிச்சயமாக இந்த படம் வந்து பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரப்போ ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் நிச்சயமாக இருக்கும். இந்த படத்துக்கு வந்து நம்ம கொடுக்க போகிற ரேட்டிங் வந்து 5 out of 3.5 கொடுக்கலாம். தேட்டரில் போய் பாருங்கள். இன்றைக்கி இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. மீண்டும் இன்னொரு ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.